வணக்கம். மீண்டும் சம்பிரதானா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மைசூர். இந்த வீடியோவில் பழைய வீடியோக்களில் நான் பிராணாயாமம் தியானத்தை பற்றி குறிப்புகளை கொடுத்திருந்தேன். யோகாசன வித்தைகளை பற்றி நான் இதுவரை எந்த விதமான விளக்க உரைகள் நான் கொடுக்கவில்லை. இப்பொழுது யோகாசனத்தில் கண்களுக்கு தேவைப்படும் பயிற்சி. கண்களுக்கு ஏன் பயிற்சி தேவைப்படுகிறது? கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த கண்கள் எவ்வளவு முக்கியம் என்றால், தலையில் இருக்கும் மூளையின் மெயின் கேட், மெயின் டோர் என்று இந்த ரெண்டு கண்களை அழைக்கின்றார்கள். அதனாலதான் இந்த தியானத்தை, அதாவது தலையில் இருக்கிற தாட்ஸை அடக்கணும்னா கண்ணை முடிக்கிறோம். திஸ் இஸ் தி கேட். கண்ணை மூடிட்டு ஐம்புலன்கள் தானாவே அடங்கிடும். கண்ணுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. கண் இல்லாதவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ கண், இட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் தி பாடி. மிகவும் முக்கியமான உடல் உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, தலையில் இருக்கும் மூளை, இரண்டாவது கண்ணு. இது ரெண்டும் மிக 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 முக்கியமான உறுப்பு. சாதாரணமாகவே நாம தினநித்தியம் என்ன பார்க்கிறோம் செய்யறோம், அப்பவே கண்ணுக்கு சாதாரணமா எக்ஸசைஸ் கிடைக்குது. ஆனா முழு அளவுல எக்ஸசைஸ் கிடைக்கிறது இல்லை. இப்ப காத்தால எழுந்த உடனே வாக்கிங் போறோம், எக்ஸசைஸ் பண்றோம், யோகாசனம் பண்றோம், பிராணாயாமம் பண்றோம், தியானம் பண்றோம், எல்லாம் பண்றோம். உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி எக்ஸசைஸ் கிடைக்குது. ஆனா இந்த கண்ணுக்கு சரியான எக்ஸசைஸ் கிடைக்கிறது இல்லை. கண்ணு சரியா நீங்க எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா, உடலிலேயே அதிகமான மைக்ரோ நர்வஸ், கண்ணுக்கு தெரியாத நரம்புகள், மைக்ரோஸ்கோப்பின் மூலமாக பார்க்கக்கூடிய நரம்புகள் ரெண்டு இடத்துல இருக்கு. ஒன்னு தலை, ரெண்டாவது கண்ணு. ஜாஸ்தி ரத்தம் தலைக்கு பம்ப் ஆகுது. எப்பவுமே இதயத்துல இருந்து ஜாஸ்தி ரத்தம் தலைக்கு பம்ப் ஆகுது. அப்ப கண்ணுக்கும் ஒரு போர்ஷன் வருது. ஆனா நீங்க தினமும் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லும் முறையில் நீங்கள் சேவிக்கும் ஆகாரத்தில் தவறாக யோசனை செய்வதால் உடலில் நச்சு பொருட்கள் உற்பத்தியாகி சில அடைப்புகள் ஏற்படுகின்றன. அது உடம்புல அந்த பாகம் இந்த பாகம் இல்லை, கண்ணுலையும் ஆகுது. அதனால இந்த எக்ஸசைஸை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கண்ணில் இருக்கிற நரம்புகள்லாம் ஓப்பன் ஆயிடும். ரத்தம் நல்ல பரிமாணமா உள்ள நுழையும். கண்ணு பிரைட்டா இருக்கும் பார்வை. ஒண்ணு. கண்ணுல ஏதாவது தொந்தரவுக்கு வச்சுக்கோங்க, ஐ சைட் விஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, நீ இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிதானமா, எனக்கு -3 இருக்கு, இல்ல +2 இருக்கு, அது குறைஞ்சிக்கிட்டே வரும். நிதானமா குறையும். நீங்க நினைச்ச எடுத்த எடுப்புலயே குறையாது. நிதானமா அந்த விஷன் சைட் என்ன ப்ராப்ளம் இருக்கு அது குறைய ஆரம்பிச்சிடும், நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அவ்வளவு பவர் இருக்கு ஐ எக்ஸசைஸுக்கு. நான் இதுக்கு முன்ன ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், கேண்டில் த்ராட்கா, டார்கெட் கேசிங். தோஸ் ஆர் ஆல்சோ ஐ எக்ஸசைஸ். அதுவும் கண்ணுக்கு தேவையான பயிற்சி தான். அதையும் நீங்க செய்யலாம். இந்த ஐ எக்ஸசைஸ் பண்றதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகும், மெமரி டெவலப் ஆகும். வலது பாக இடது பாக மூளை, ரெண்டு மூளை இருக்கு இல்லையா, வலது பக்கத்துல ஒண்ணு, இடது பக்கத்துல ஒண்ணு. இது மின் அலைகளை அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இது இண்டிபெண்டா இது வேலை பண்ணுது, இது இண்டிபெண்டா வேலை பண்ணுது. ஆனா இது வலது பக்க மூளை இடது பக்க மூளைக்கு எப்பொழுதுமே ஆணை பிறப்பித்துக் கொண்டிருக்கும். இது உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் கண்ணுல பாக்குறதுனால இது எக்கச்சக்கமா கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் ஆயிடும். இந்த ஐ எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா சிங்க்ரனைசேஷன், சமதோலமான நிலைமை கிடைக்கும் உங்களுக்கு. இன்ட்யூஷன் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். கண்ணுக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க, நமக்கு தெரியல. ஸோ யோகத்துல இந்த கண்ணு எக்ஸசைஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு வெறும் சிம்பிள் எக்ஸசைஸ். ரொட்டேஷன். தலையை நேரா வச்சுக்கணும். இங்க இருந்து ஒரு நேர்கோடு போட்டா எப்படி இருக்கும் ஊகம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு நேர்கோடு போட்டா
அதாவது ஒரு சைக்கிள் சக்கரத்துல இந்த ஸ்போக்ஸ் கம்பிங்க இருக்கு பாத்தீங்களா, சென்டர் போர்ஷன்ல இருந்து நிறைய கம்பிங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போகுது. அந்த மாதிரி வேற வேற டிகிரியில கண்ணுக்கு வேலை கொடுக்கணும், வேற வேற டிகிரியில கண்ணுக்கு வேலை கொடுக்கணும், அவ்வளவுதாங்க. கண்ணை ரொட்டேட் பண்ணணும், கண்ணை திருப்பணும் மேலே கீழே. ஓகே, இப்போ நான் சிம்பிளா பண்ணி காமிக்கிறேன். ஆனா நீங்க செய்யற ஒவ்வொரு எக்ஸசைஸ் கூட நீங்க ரெஸ்ட் கொடுத்து அதுக்கு பிராணாயாமம் பிரீத்திங் ஒரு 3 தடவை, ஒவ்வொரு போஸ்டருக்கும் ஒரு 3 தடவை நீங்க காத்தை இழுத்து விட்டீங்கன்னா கண்ணு நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். நான் ஒன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டு என்னுடைய கண்ணு இப்ப ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு, எந்த விதமான டென்ஷன் இல்லை. என்னுடைய புருவம், என்னுடைய இமைகள், கண்மணி, கண் பாப்பா எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு. மனசு காம் ஆயிட்டு இருக்கு, எந்த விதமான டென்ஷன் இல்லை. Let us enjoy this moment for some time. முதுகு நேரா இருக்கட்டுங்க, கழுத்து நேரா இருக்கட்டும். கண்ணை திறங்க. கண்ணை திறந்தாச்சு. ஓகே, இப்ப நான் சொன்ன மாதிரி கண்ணை வலது பக்கம் 90 டிகிரிக்கு திருப்புற, தலையை திருப்பாதீங்க. அது கொஞ்சம் தானா டில்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல, நீங்களா திருப்பாதீங்க. கொஞ்சம் டில்ட் ஆகும், பரவாயில்ல. கண்ணு தெரிஞ்சாச்சு. இப்ப ரைட் சைடு மூவ் யுவர் ஐஸ். 2 கண்ணையும் திருப்பணும். பாருங்க, கண்ணை நல்லா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 கவுண்ட் நிதானமா கொண்டு வாங்க. இடது பக்கம் 10 கவுண்ட் நிதானமா. வலது பக்கம், இடது பக்கம். Close your eyes. கண்ணு எரியிற மாதிரி இருந்து, கண்ணுல தண்ணி வர்ற மாதிரி இருந்து, கண்ணு வலிக்கிற மாதிரி இருந்தா கண்ணை மூடிக்கோங்க. மூடிட்டு ஒரு 10 கவுண்ட் 15 கவுண்ட் ரெஸ்ட் கொடுங்க. ரெஸ்ட் கொடுத்த பின்னாடி ஒரு 2 தடவை இல்ல 3 தடவை டீப் இனலேஷன் எக்ஸலேஷன். டேக் a deep breath. நிதானமா விடுங்க. இன்னொரு தடவை விடுங்க. இன்னொரு தடவை காத்து விடுங்க. இன்னொரு தடவை விடுங்க. கண்ணு ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்கேன்னு மனசுல பண்ணிக்கோங்க. கண்ணை திறங்க. முதல்ல விட இப்ப கண்ணு பிரைட்டா இருக்கு ஆச்சு. இப்ப கண்ணு மேல கீழே, மேல 90 டிகிரி, கீழே 90 டிகிரி. ஓகே, மேலன்னா இந்த 2 புருவத்தை பாருங்க, கீழேனா இந்த மூக்கு நுனிய பாருங்க. ஓகே, ரைட். லிஃப்ட் யுவர் ஐபால் அப்வர்ட். ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 10 கவுண்ட். இதான் கீழே வாங்க. மேலே கீழே மேலே கீழே. ரிலாக்ஸ். எல்லாம் 10 கவுண்ட். ஒவ்வொரு மூமெண்ட்டும் 10 கவுண்ட். நான் டேக் டீப் பிரெத். கண்ணை மூடிக்கோங்க, காத்த விடுங்க. டேக் டீப் பிரெத். எக்ஸேல். இன்ஹேல். எக்ஸேல். இப்ப கண்ணு ரொட்டேஷன் clockwise. Okay, 90 degree and 360 degree.
நிதானமா. இடது பக்கம். ரைஸ் 10 தடவை பண்ணணும். நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு 3 தடவை பண்றேன். 10 டைம்ஸ் பண்ணணும். இது உங்களுக்கு பண்றது கஷ்டமா இருந்ததுன்னா இந்த 2 விரல், இந்த 2 கைகளை யூஸ் பண்ணலாம். இப்படி வச்சுக்கிட்டு இந்த கையை திருப்பிக்கிட்டே இந்த நகை நுனியை பார்க்கணும். பாருங்க, தலையை திருப்பாதீங்க. பத்து தடவை. இந்த கை, இடது கை. பத்து தடவை. அப்புறமா மேல, கீழே, மேல, கீழே. 10 டைம்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு தடவை ஒரு மூமெண்ட் பண்றப்பவும் 3 தடவை காத்தை இழுத்து விடணும். ஓகே, கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்கு இதனுடைய பெனிஃபிட் ஒரு 15-20 நாள் கண்டினியூஸா பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூ கேன் see the differences.